கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனால் உண்டாயிருந்ததே, ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கே பாருங்கள் என்றார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. சவுல் கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை விட்டு கொடுத்து தாவீதினிடத்தில் சுமூகமாய் அரசை ஒப்பு கொடுத்திருந்தால் சவுல் கனமான ஒரு முடிவை பெற்றிருப்பான். சவுலின் குமாரன் யோனத்தான் தாவீதோடு இணைந்து இஸ்ரவேலை ஆண்டிருப்பான். ஆனால் எதிர்த்தில் செயல்பட்டு அழிந்து போனான். பாருங்களேன், இதே அதிகாரத்திலும் நாம் இன்னும் தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாய் பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அடுத்ததும் பாருங்களேன், கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த வேத பகுதியை கேட்கிற வாசிக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சுய சித்தத்தை நிறைவேற்ற தேவனிடத்தில் போராடுதீருங்கள். அது உங்களுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். பாருங்களேன், வேதத்தில் யோனா போராடினான், கடலில் ஆழத்தில் தள்ளப்பட்டான். லோத்து போராடினான், முழு குடும்பத்தையும் இழந்து போனார்கள். பார்வோன் போராடினான், அவன் சேனையும் கடலே மூழ்கடிக்கப்பட்டது. யூதர்கள் போராடினார்கள். யூத இனமோ கிபி 70 எருசலேமிலிருந்து அழிக்கப்பட்டது. எனக்கு அருமையான என் ஜனமே, இன்றைக்கு இந்த வேத பகுதியை நீ வாசிக்கும் பொழுது தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று உங்களை என்னை எச்சரிக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக இந்த நாட்களில் சிலுவில் அவர் அறை ஒப்பு கொடுக்கும்படியாக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை தான் அவர் செய்தார். போராட்டமான ஜெபத்தை அவர் செய்யவில்லை. அவருடைய விருப்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்பதுதான். ஆனால் அவரை ஆகிலும் என்ற வார்த்தையை உம்முடைய சித்தத்தின்படி அப்படி என்ன தெளிவா சொல்றாரு பாருங்களேன். ஆனால் அவர் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தன்னை பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்தார். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையின் உபதேசம் நாம் விரும்பினதை நிறைவேற்றி சாதித்து காட்டுவதல்ல. கிறிஸ்தவம் நாம் நினைத்ததை நிறைவேற்றி காட்டுவதல்ல. நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தேவ சித்தத்திற்கு நம்மை பூரணமாக அர்ப்பணிப்பதே ஆகும். என கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, தேவனோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, மனுஷர்கள் மூலம் மாம்சத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். மனுஷர்களும் பிசாசுக்கும் உங்களுடைய சரீரத்திலும் ஆவிலும் செந்தனிலும் இடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை போல எல்லா காரியங்களும் உங்களுக்கு அவர் ஜெயம் எடுக்க அவர் உதவி செய்வார். ஏனென்றால் தாழ்மையின் ரூபம் எடுத்துக்கொண்டார். இந்த உபவாச நாட்களில் நீங்கள் தாழ்ந்து போகிற குணங்குடையவர்களாக, அவரிடத்தில் அவருடைய ரத்தத்தை அவர் உங்களுக்காக சிந்தினதை நீங்கள் நினைத்து பரிந்து மன்றாடி பேசி செபிக்கும் பொழுது அவரோட ரத்தம் உங்களை பாவங்கள் என்னுடைய பாவங்களையும் கெடுக்கும், நம்முடைய உறவுகளுடைய பாவங்களையும் கெடுக்கும். நம்ம மற்றவர்களுக்காக செபிக்கும் போது அவர்களும் விடுதலை ஆவார்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக போராடி செபிக்கும் பொழுது அவர்களை சபிக்கவோ, அவர்களுக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், இவங்க இப்படியா என்ன அப்படியா என்ன நினைத்தீர்கள் என்று சொன்னா நாம் தான் அழிந்து போய்விடுவோம். இந்த வேத பகுதி இன்றைக்கு நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை தொற்றுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த உபவாச நாட்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சகோதரி பஞ்சு ஷீலா. God bless you all. Amen, amen, amen.